No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotail. ட்ரம்ப் அவர்களுடைய அழைப்பை மோடி அவர்கள் ஏற்கல. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இந்த அரசியல் பண்றதெல்லாம் தூக்கி தூர வைங்க. பேசி இருந்தா பத்திரிகையில வந்திருக்கோம். அப்போ உங்களை அழைச்சு நீங்க கட் பண்ணா என்ன, இல்ல அவரே மிஸ்டு கால் கொடுத்து அவரு கட் பண்ணா நமக்கு என்ன சார் இருக்கு? இந்த அரசியலை பண்ணாதீங்க. ட்ரம்ப்புடைய அழைப்பை நிராகரித்தார், என்ன ஆச்சு? நிராகரிச்சு அமெரிக்க உறவு சீராயிடுச்சா? நீங்க நிராகரிக்கிறதன் மூலமா அமெரிக்க உறவு சீராயிடுச்சு, திருப்பூர்ல ஏற்றுமதி பழைய மாதிரி ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. அமெரிக்க வர்த்தகம்னாலே அதுல தமிழ்நாட்டுக்கு பெரும் பங்கு இருக்குது. நம்ம ரொம்ப சஃபராக போறோம். அமெரிக்காவினுடைய அந்த வரி விதிப்பினால தமிழ்நாடு குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு கொங்கு மண்டலம் பூரா மோடி என்ன செய்யறான்னு கவனிச்சுட்டு சொல்றாங்க. ஆச்சரியப்படுற மாதிரி அல்லது சந்தோஷப்படுற மாதிரி சைனாவும் இந்தியாவும் நெருங்கி வர்றாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற வர்த்தக வாய்ப்புள்ள ஒரு பெரிய நாடு நம்மை மதிக்க தவறி புறக்கணித்தால் கூட நம்மால சரிவாக முடிக்கிற நம்பிக்கையை இந்த சீன பயணம் உணர்த்தி இருக்கு. அது அமலுக்கும் வந்தால், களத்திலும் அது எதிரொலித்தால் மிகப்பெரிய ஒரு இழப்புல இருந்து, பொருளாதார இழப்புல இருந்து தமிழ்நாடு மீளும். இந்த பக்கம் முதலமைச்சரினுடைய வெளிநாட்டு பயணம் ஏற்கனவே அந்நிய முதலீடுகளை எல்லாம் ஈர்த்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் எதிர்கட்சியினர் அப்படி இல்லை அப்படின்ற கூற்றுக்களை எல்லாம் வைக்கிறாங்க. என்னவெல்லாம் சந்தேகம் கிளப்புறாங்களோ, ஆமாம் நாங்கள் 1000 கோடி 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனால் 700 கோடி தான் வந்துச்சு, 7000 பேருக்கு தான் வேலை கிடைச்சுங்கிற உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை சார். தமிழ்நாட்டுக்கு உண்மை தெரியல சொல்றாங்க, முழு உண்மை வரல. வெற்று அரசியல் இப்போ போறதே முதலீடு பண்ணதான் அப்படின்னு பிஜேபியில ஒரு குரல் வருது. ஒரு முதலீட்டுக்காக போறபோது முதலீடு பண்ணதான் போயிருக்காருன்னா சும்மா அரசியலுக்காக எதுக்கு பேசுறீங்க? என்ன முதலீடு பண்ணாலும் கண்டுபிடிச்சு மக்கள் கிட்ட திமுகவை அம்பலப்படுத்துங்க. உண்மையாகவே அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்திலும் சரி, இல்லை இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது எது அதிகப்படியான திமுக ஒரு சீல்ட கொடுத்துருவோமா? ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் போயிட்டு வெறுங்கையோட திரும்பி வருவார். ஸ்டாலினுடைய முயற்சியை நல்லா நக்கல் பண்ணலாம், ஆனா பொறுப்பு அவர்ல சூழல் அப்படி கிடக்குது. நம்பர்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. 590 இத்தனை பண்ணோம், 610 இத்தனை பண்ணோம். மக்களுக்கு அதை பத்தி என்ன சார் கவலை? ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதனுடைய தாக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கு? 4.5 வருஷமா அந்த பிரச்சனையை பத்தி திரும்பி கூட பார்க்காம இன்னைக்கு இன்னமும் அந்த கதியில அந்த மக்களை வச்சிருக்கீங்களே. நிஜமா பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சுன்னு எடப்பாடி ஒற்றை குரல் ஓங்கி ஒழிச்சுச்சுன்னா அரசு ஊழியர் மத்தியில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது பாக்குறோம். அது எந்த அளவுக்கு இப்போ அவசியப்படுது அப்படின்றது பாக்குறீங்க? இல்ல, ராஜதந்திர உறவுகள் இதெல்லாம் எதார்த்தம். ரொம்ப பெரிய மக்களுக்கு தேவையான அரசியல்லாம் இல்லை, மேம்போக்கா பாக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப டெக்னிக்கலா தேவையில்லை. ஒப்பந்தம் போடப்பட்டு 7 ஒப்பந்தம் போட, இந்த 7 ஒப்பந்தத்தை இன்னைக்காவது வீதியில் வச்சு வாதிச்சிருக்கிறோமா? அவசியம் இல்லை. நம்ம நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு பொது பார்வை தான். அமெரிக்காவினுடைய அந்த வரி விதிப்பினால தமிழ்நாடு குறிப்பா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு கொங்கு மண்டலம் பூரா மோடி என்ன செய்யறான்னு கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆச்சரியப்படுற மாதிரி அல்லது சந்தோஷப்படுற மாதிரி சைனாவும் இந்தியாவும் நெருங்கி வர்றாங்க. நம்ம நண்பர்களாக இருப்போம்னு எந்த இந்தியாவோடு கல்வான் பள்ளத்தாக்குல உயிர் போகிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, அவசியமே இல்லாம இன்னைக்கு நம்ம இணைஞ்சு இருப்போம், நான் டிராகன் நீங்க யானை 2 இணையலான்னுலாம் சொல்றது ஒரு நல்ல சூழலா பார்க்குறோம். அது களத்துல எதிரொலிக்குது. பங்கு மார்க்கெட்ல அதில் அந்த வார்த்தை வந்ததே எதிரொலிக்குது. இப்போ அமெரிக்கா போன்ற வர்த்தக வாய்ப்புள்ள ஒரு பெரிய நாடு நம்மை மதிக்க தவறி புறக்கணித்தால் கூட நம்மால சரிவாக முடிக்கிற நம்பிக்கையை இந்த சீன பயணம் உணர்த்தி இருக்கு. அது அமலுக்கும் வந்தால், களத்திலும் அது எதிரொலித்தால் மிகப்பெரிய ஒரு இழப்புல இருந்து, பொருளாதார இழப்புல இருந்து தமிழ்நாடு மீளும். ஏன்னா திருப்பூருடைய 90% ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு தான். அவர் வரி விதிப்பதனால எல்லாத்த இறால் ஏற்றி விட்டதை பாதி வழியில் திருப்பி அனுப்புறாங்க. பின்னல் ஆடைகளை பத்தி சொல்லவே வேண்டாம், அங்கேயே வச்சிருன்ட்டானுங்க. நம்ம ஒரு வரியில கடந்து போறோம். அதுக்கு பின்னால எத்தனை வலி, பெயின் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு ஒரு தீர்வு வந்தா எந்த நாட்டுக்கு மோடி போனாலும் நமக்கு அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. எத்தனை முறை போனாலும் நம்ம வாழ்த்தி வழி அனுப்பலாம். என்ன இது குறித்து கூட விஜய் அவர்கள் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துட்டு அதைத்தான் குறைஞ்சபட்சம் படிக்கணும். மோடி இன்னைக்கு எங்க போனாரு? சைனா போனாரா? ஜப்பான் போயிட்டு அங்க போனாரா? ஜப்பான்ல நடந்து அவர் குறைஞ்சபட்சம் பத்திரிகையில படிக்கணும். அதை சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி தரல. ஒரு தலைவர் தன்னை தகவமைச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அப்டேட் பண்ணிக்கணும். இதுதான் பத்திரிகையில படிங்க. இப்ப இங்க வா, எனக்கு இது புரியல, எனக்கும் புரியல, விஜய்க்கும் புரியல, தெரிஞ்சுக்கணும். என்ன பாருங்க, இது என்ன அர்த்தம், ரைட், என்ன இம்பாக்ட்? கோயம்புத்தூர்ல என்னோட ஆள் ஒருத்தர் இருக்கிறார், அவரை போன போடுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சொன்னாங்க கேட்டு அந்த ஒரு பேராவை சேரு. குப்புசாமி ராமசாமி பேரை சொல்லி எழுத வேண்டாம். கோவையில் திருப்பூரில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சேருன்னு அந்த இன்வால்மெண்ட் ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வர்றீங்களோ வரல, தமிழ்நாட்டு மீது அக்கறை உள்ள எந்த தலைவருக்கும் அந்த இன்வால்மெண்ட் இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான். அது தாவேக்கா கியூக்கா எதாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை.
இப்போ மோடி அவர்களினுடைய பயணம் அப்படின்னு நம்ம பேசும்போது பிரதமர் வந்து இதெல்லாம் செயல்படுத்துறார். ஏன்னா இவ்வளவு நாளும் அமெரிக்கா நம்மோட நட்புல தான் இருந்தது, நட்புறவோட இருந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையா மாறும்போது இந்த நகர்வுகள் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் சார். இது உண்மையிலேயே சீனாவுக்கும் நமக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா அவங்க நம்பகமான நம்ம எல்லாம் உள்ள போய் பேசுறோம், நம்ம எல்லாம் பெரிய ராஜீய உறவுகளை அப்படியே தினசரி கவனிக்கிற ஆட்கள் இல்ல. ஒரு பத்திரிகையாளர் நாமளும் சில விஷயங்களை மேம்போக்கா பார்ப்போம். நல்லது நடந்தா சந்தோஷம்னு சொல்றோம். நம்ம அதை வார்த்தைகளால இல்லாம அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா தெரியுமா? டிராகனும் யானையும் சேரணும்னு சொல்லிட்டாரு, சேர்ந்துச்சா இல்ல அதை தனி ஒரு இதுல கட்டி வச்சீங்களா? யானை ஒரு பக்கம் கட்டி கிடக்குதுன்றீங்களா? ரெண்டையும் சேரவே விடலையா? ஒரு ஹலோ கூட சொல்லிக்கலையா? சொல்லுவாங்களா? தெரியாது. ஒரு கூட்டம் நடந்திருக்கு, போட்டோவை பார்க்குறோம், 2 பேருடைய பேட்டிகளை படிக்கிறோம். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அந்த உடல் மொழியில நடிப்பு இல்லையா? இல்லைன்னு நம்ம நம்புறோம், இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். இது கலை யதார்த்தத்துக்கு வர்றபோது அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகுதா? இதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம. இல்ல ஏன் இந்த கேள்வினா சார், இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய அழைப்பை வந்து மோடி அவர்கள் ஏற்கல, இந்த பக்கம் ஒரு கவனத்தை திருப்பி இந்த நேரத்தில் என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் ட்ரம்ப்பை பற்றி வெளிப்படையாக மோடி விமர்சிக்கணும் அப்படின்னு கூட ரைட், அது ஒரு நம்ம யாருன்னு காட்டணுங்கிற அந்த உத்வேகம் நமக்கு இருக்குங்கிறத அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா வரிக்கு வரி ட்ரம்ப்பை திட்டிட்டு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு மோடி அப்படி ஒரு பார்த்தீங்களா ட்ரம்ப்பையே நிராகரித்தார் அப்படின்லாம் சொல்லி அதில் கவனம் செலுத்தாமல் அதை தூக்கி தள்ளி போட்டு இந்த மாதிரி சைனா மாதிரி நாடுகளுக்கு போனவர் இன்னும் சில பெரிய நாடுகள் வர்த்தக வாய்ப்புள்ள நாடுகளுக்கு ஒரு பயணம் போய்கிட்டே இருந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இதை நடத்தினார்னா போதும். 4 முறை அழைப்பை நிராகரித்தார் அப்படின்னா என்ன? இவர் போனுக்கு வந்து ரிங்க கட் பண்ணார? நான் நக்கலா கேட்கல, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இந்த அரசியல் பண்றதெல்லாம் தூக்கி தூர வைங்க. அழைப்பு நீங்க பேசி இருந்தா பத்திரிகையில வந்திருக்கோம். அப்போ உங்களை அழைச்சு நீங்க கட் பண்ணா என்ன, இல்ல அவரே மிஸ்டு கால் கொடுத்து அவரு கட் பண்ணா நமக்கு என்ன சார் இருக்கு? இந்த அரசியலை பண்ணாதீங்க. மோடி இன்னைக்கு போய் அவருடைய இமேஜ் கொஞ்சம் நாமளும் மோடி விமர்சிப்பவர்கள் கூட சரி ஏதோ ஒன்று பேசி இவர் பேசின ஹிந்தி அவருக்கு புரிஞ்சு, அவர் பேசின சைனீஸ் இவருக்கு புரிஞ்சு, நடுவில் இருந்தால் கரெக்டாக மொழிபெயர்த்து ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிதான் ஒரு காமன் மேன் பார்ப்பான். இவ்வளவு பெரிய 2 மக்கள் தொகையில டாப் 2ல இருக்கிற 2 நாடுகள் சேர்ந்துட்டா பல பேருக்கு அது வகுத்துல புளிய கரைக்கணும் அப்படின்னு ஒரு லேமேனா அப்படி பார்க்கலாமே தவிர, சார் அந்த ஜிடிபி இந்த இதுல ஒரு டாக்ஸ் ரேட்டு பழைய ரெஜிம்ல இதெல்லாம் இவனுக்கு ஏதாவது புரியுமா? எனக்கு புரியுமா இல்லை உங்களுக்கு? அதெல்லாம் வேண்டாம் சார். நல்லது நடந்தா சரி, வெற்று அரசியல் இதில் பண்ணாதீங்க. மோடியின் பிம்பம் உயர்ந்தது சரி, நீ தலைப்பு போட்டுக்க. ட்ரம்ப்புடைய அழைப்பை நிராகரித்தார், என்ன ஆச்சு? நிராகரிச்சு அமெரிக்க உறவு சீராயிடுச்சா? நீங்க நிராகரிக்கிறதன் மூலமா அமெரிக்க உறவு சீராயிடுச்சு, திருப்பூர்ல ஏற்றுமதி பழைய மாதிரி ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க. ஒரு நயா பைசா பிரயோஜனப்படாததுக்கு அதை பில்டப் பண்றதுக்கு அதுல காட்டுற வேகத்தை இன்னைக்கு சைனால காட்டும் தானே இன்னைக்கு மோடியை பிடிக்காதவங்க கூட ஓரளவு சந்தோஷப்படுறான். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நிச்சயமா சரி. ஏன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய எதிர்பார்ப்பும் கூடிய விரைவில் இதுக்கான ஒரு தீர்வு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. ஏதோ அமெரிக்கா இந்தியான்னு அப்படியே சொல்றாங்க. அப்படி அமெரிக்க வர்த்தகம்னாலே அதில் தமிழ்நாட்டுக்கு பெரும் பங்கு இருக்குது. நம்ம ரொம்ப சஃபராக போறோம். ரொம்ப சீக்கிரம் அது முடிவுக்கு வரணும். அதில் ரொம்ப சீக்கிரம் அதுக்கு ஒரு மாற்று வந்தால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்காம இருக்கும். அதுதான் சார். இப்ப நிச்சயமா இது வந்து உதவக்கூடியதா தான் மாறும் அப்படின்றது தான் உங்களுடைய பார்வையாகவும் இருக்கு. மாறணும்னு ஆசைப்படுறோம். பயணம் அப்படின்றது எந்த பயணமும் அமெரிக்காவை நம்பியே நம்ம இல்லை, அவர்கள் நம்மை புறக்கணித்தாலும் நம்மால் நடைபோட முடியும் வர்த்தக உலகத்துல அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அரசியல் மாச்சரியங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, இந்த வெற்று பொலிட்டிக்கல் பில்டப் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணீங்கன்னா நீங்க அரசியலே பண்ண வேண்டாம், மக்களே உங்களை ஆதரிப்பாங்க, எவர் ஒருவரையும் ஆதரிப்பாங்க. அந்த அடிப்படையில் சொல்றேன். ஒரு பக்கம் சார். இந்த பக்கம் முதலமைச்சரினுடைய வெளிநாட்டு பயணம் அப்படின்றது பார்க்குறோம். ஏற்கனவே அந்நிய முதலீடுகளை எல்லாம் ஈர்த்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுலேயும் எதிர்கட்சியினர் அப்படி இல்லை அப்படின்ற கூற்றுக்களை எல்லாம் வைக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த வரைக்கும் என்னெல்லாம் பயன் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறத யாரோ ஒரு மேம்போக்கா ஒரு அறிக்கை விட்டுட்டு போனார் முதலமைச்சர். பிரஸ் அந்த ஜெர்மனி கிளம்புற போது பத்திரிகையாளர் சந்திச்சு இதை சொன்னார். அவர் அப்படி சொன்ன பிறகு சில சந்தேகங்களை சில கிளப்புறாங்கன்னா அதற்கு பதில் தருகிற மாதிரி விளக்கம் தர்ற மாதிரி வெட்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு முழு உண்மையை அரசு கூடுதல் அறிக்கையா வெளியிட்டா தப்பே இல்லை. அது வெள்ளை அறிக்கையை பச்சை அறிக்கைன்னு கலர் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. என்னவெல்லாம் சந்தேகம் கிளப்புறாங்களோ, ஆமா நாங்க 1000 கோடி வந்து 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சோம், ஆனா 700 கோடி தான் வந்துச்சு, 7000 பேருக்கு தான் வேலை கிடைச்சுங்கிற உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை சார். வெறும் 100 கோடி வந்து வெறும் 1000 பேருக்கு வேலை கிடைச்சாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே. அதை சொல்ற நமக்கு அந்த ஸ்டாலின் எடுத்த முயற்சியின் காரணமா தானே. இப்போ எடப்பாடி துபாய் போன போது இவர் எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு வெள்ளை அறிக்கை உடனே அந்த அறிக்கை உங்களுக்கு ஞாபகமே வரலையா? என்ன சார், நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்தா ஒன்று, அதே தான் எடப்பாடி நீங்க வெள்ளை அறிக்கை விட்டீங்களா?
அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு கேட்குறீங்கன்னு திமுக கேட்கலாம். மக்கள் பரவலுக்கு பார்த்தா நீங்க கேட்டது எப்பயாவது நீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தா மறந்துடாதீங்க, நீங்களாவது வந்து ஒரு வெள்ளரிக்கை விடுங்கன்றதை நினைவுபடுத்திக்கணுங்கிற நான். நீங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி நீ விடுன்னு 2 பேருமே விடல. தமிழ்நாட்டுக்கு உண்மை தெரியல சொல்றாங்க, முழு உண்மை வரல. வெற்று அரசியல் இப்போ போறதே முதலீடு பண்ணதான் அப்படின்னு பிஜேபியிலேருந்து ஒரு குரல் வருது. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா அதிகாரம் உங்க கையில இருக்குல்ல. இவர் எங்க போய் இறங்குறாரு, எங்க வராரு, என்ன காரில் ஏறாரு, யாரை பார்க்குறாருன்னு தெரிந்து கொள்கிற, உளவு பார்க்கிற மறைமுக நேரடி அதிகாரம் மத்திய அரசு இருக்குல்ல. ஸ்டாலின் போனார், ஜெர்மனி போனார். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கியே ஒரு யூனிவர்சிட்டியில் போய் தமிழ் துறை தலைவரை பார்த்தாருன்னு. பக்கத்து ரூமில் யார் இருந்தா தெரியுமான்னு நீங்க கண்டுபிடிங்க. முதலீட்டுக்கான பத்திரத்தை அங்கே தான் கொண்டு கொடுத்தாரு, சாவியை கையில் கொடுத்தாரு, கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்துங்க சார். அதிகாரப்பூர்வமாக இருக்கணும். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, கண்காணிச்சு நிஜத்தை மக்களுக்கு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வெற்று கோஷங்கள் இப்படி போடாது. ஒரு முதலீட்டுக்காக போகிறபோது முதலீடு பண்ணதான் போயிருக்காருன்னா சும்மா அரசியலுக்காக எதுக்கு பேசுறீங்க? என்ன முதலீடு பண்ணாலும் கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட திமுகவை அம்பலப்படுத்துங்க. எடப்பாடி போனது தன் மகனுடைய முதலீடுகளை கவனிக்க துபாய்க்கு போனது அப்படி சொல்றதை விட்டு எங்க வச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். சும்மா ஏதோ மேம்போக்கா ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது எடப்பாடி மீது ஆனாலும் சரி, ஸ்டாலின் மீது ஆனாலும் சரி. ஒரு ஒப்பீட்டு அளவில் சார், ஏன்னா கடந்த காலங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கிருந்து முதலமைச்சர் போகிறது, வெளிநாட்டில் அந்த முதலீடுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பயணங்கள் அப்படின்றது உண்மையாகவே அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்திலும் சரி, இல்லை இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது எது அதிகப்படியான திமுக ஒரு சீல்ட கொடுத்துருவோமா? இல்ல சார், 100 கோடி யார் மூலமா முயற்சி வந்தாலும் தமிழ்நாட்டு நல்லதுதான்னு சொல்றேன். அந்தந்த நேரத்து சூழல்கள். இப்போ ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் போயிட்டு வெறுங்கையோட திரும்பி வருவார். ஸ்டாலினுடைய முயற்சியை நல்லா நக்கல் பண்ணலாம். ஆனா பொறுப்பு அவர்ல, சூழல் அப்படி கிடக்கு. இந்தியா அமெரிக்கா உறவே சீர்கிட்டு இருக்கிற போது முதல்ல ஒரு அமெரிக்காவுக்கே போக மாட்டாரு, இப்போ டிக்கெட்டை மாத்துக்கு பாட்டுருவாரு. அந்தந்த நேரத்து சூழல்களும் இதில் முக்கியம். எடப்பாடி போனாரு, 500 கோடி தான் வாங்கிட்டு வந்தாரு, நாங்க போனோம் 5000 கோடி. ஏன்னா அப்போ சூழல் வேற மாதிரி இருந்துச்சு, பாலிசி மாதிரி இருக்கலாம். அந்த நாட்டில் நம்ம நாட்டில் பொதுவாக ஒரு பர்டிகுலர் பொருள் மேல ஒரு மோகம் வந்திருக்கலாம். புரியுதுங்களா? இது பல காரணிகள் இருக்கு. ஏதோ எடப்பாடி ஸ்டாலின் அப்படின்னு பார்க்க வேண்டாம். பொதுவா ஒரு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் பெருசா இருந்ததில்லை. ஒரு சுய முயற்சியில மத்திய அரசின் மறைமுக ஒத்துழைப்போடு, ஏன்னா அவங்க எம்பசியில் டைப் பண்ணாம அங்கே போய் ஒரு மீட்டிங் கூட ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒத்துழைப்போடு 100 கோடி வந்தாலும் அது வரவேற்கணுமே தவிர உங்க அரசியல் எல்லாம் அப்புறம் தனியா வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்ல விரும்புறோம். ஒப்பீட்டு அளவில் அப்படி ஒப்பிடவே கூடாது சார். சரி, அங்கே குறைவா வச்சுன்னா அந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடலாமா? இன்னைக்கு ஸ்டாலின் 30,000 கோடி வாங்கிட்டு வந்துட்டாரு, எடப்பாடி 3000 கோடி தான் வாங்கிட்டு வந்தாரு. அது கம்மியா இருக்கிறதுனால அந்த 3000 கோடியை நாங்கள் திருப்பி அனுப்புவீங்களா? இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. அந்த ஒப்பீடு கூடாது. அவர் ஆட்சியில் அவரால் முடிந்த அந்த சூழலிலும் எடப்பாடி அந்த 3000 கொண்டு வந்தார். இந்த சூழலிலும் பிஜேபி முழுமையாக எதிர்க்கிற போதும் கொள்கை தனி, நம்மளுடைய வர்த்தகம், நம்மளுடைய மாநில நலன் தனின்னு அந்த பிஜேபி அரசுடைய ஒத்துழைப்போடு ஸ்டாலின் ஜெர்மனிக்கு பயணமாகி, லண்டனுக்கு பயணமாகி இத்தனை ஆயிரம் கோடியை கொண்டு வந்தார்னு அப்படிதான் பார்க்கணுமே தவிர, இது மாதிரியான முதலீட்டை நோக்கிய பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல அரசியல் கலக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அது இப்போது எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடிக்கும் பொருந்தும், கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலினுக்கும் பொருந்தும், எதிர்காலத்தில் யாரோ ஒரு சிலர் எதிர்கட்சியாக போறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் அரசியல் செய்வதற்கு வேறு களங்கள் தளங்கள் இருக்கு, அங்கே வச்சுக்கோங்க உங்க சண்டையை. 10 கோடி வந்தாலும் அதன் மூலமா ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்குங்கிற அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற பயன்களை என்கரேஜ் பண்ணணும். அந்த பயணங்களில் தவறு நடந்தால், சுயநலம் கலந்து ஊழல் பணத்தை முதலீடு பண்ண போயிருக்காங்கன்னா மத்தியில் ஆளுகிற கட்சியோடு இந்த மக்கள் முன்னால் அம்பலப்படுத்திட்டு பேசணுமே தவிர சும்மா மேம்போக்காக குற்றச்சாட்டு சொல்றதை தவிர்க்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி சார், இப்போ பொதுப்படையா பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னாலும் கூட இது போக போக இந்த காலம் மாறும் அப்படின்றது பாக்குறீங்களா, இல்ல இன்னுமே இது வலுப்பெறக்கூடியதா மாறும் மாறாதுன்னு சொல்றது இல்லை. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சா இது நல்லது இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதிமுக ஓரளவு அப்படியே அமித்ஷா மேடையில் இருந்தார். அமித்ஷா மேடையில் வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் ஆதரிக்காத, இதுவரைக்கும் வெறுப்போடு இருந்த அண்ணாமலை எடப்பாடி முதலமைச்சராக்குவேன்னு சொன்னார். அப்போ கொஞ்சம் கசப்பெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு வருதோன்னு நினைக்கிற நேரத்தில் இன்னைக்கு தினகரனை கூப்பிடாமலாம் அவர் வெளியில் போயிடுவார் விவாதத்தை தொடக்கி வச்சுட்டாங்க அவங்களே மறைமுகமா. அப்போ என்ன நம்ம யோசிக்கலாம், அப்போ அதிமுக அணி பலவீனப்படுமோன்னு பேச தொடங்கலாமே தவிர அதிமுக கதை அவ்வளோதாங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்ல வேண்டாம். நீங்கள் தோல்வியில நோக்கி தான் முடியும், கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு தான் நம்ம அட்வைஸ் பண்ற இடம் தான் இது. அதிமுக தோல்வி நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் மறுபரிசீலனை செய்ய தவறினால், அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த தவறினால் வெற்றி சுலபம் அல்ல, இன்னொரு தோல்விக்கு காரணம் ஆயிடாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை சொல்லலாமே தவிர அந்த கட்சி அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது மாதிரி திமுக இது வரைக்கும் வலுவா இருக்கு. இங்க காங்கிரஸ் ஒரு வார்த்தை சொன்ன என்ன சொன்னேன், வெளியில் வராத காங்கிரஸ் அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னேன். நாங்க எங்கள் கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம்னு செல்வப்பிரந்தை ஒரு பேட்டி கொடுத்துட்டாருன்னா
மணிக்கணக்கில் விவாதிக்கலாம். எதனால காங்கிரஸ் இப்படி சொல்லிச்சு, திமுக என்ன மோதல் நடந்துச்சு, அப்போ செல்வத்துக்கு காங்கிரஸுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன, அப்படிலாம் விவாதிக்கலாம். ஒன்றுமே இல்லாத போது உருவி பிடிச்சிக்கிட்டுலாம் நம்ம செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய இந்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப குறைவான வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு திரும்ப திரும்ப பேசுறது. அரசியல் தான் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அந்த புக்கெல்லாம் எங்கிட்ட பரல தூக்கி போட்டிருப்பாங்க. அடுத்து தேர்தல் வரணும் அந்த புக்கே அதிமுக எடுத்து பார்த்துருக்கோம். திமுக ஆட்சியில் இருக்கிறனால அவங்க ஓரளவு எதுவுமே பண்ணலைன்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணியிருக்காங்க. அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுங்க, அதை நான் ஏற்றுக்குவேன். திட்டம் என்னாச்சு, மாசந்தோறும் கரண்ட் பில் எடுப்பீங்க, கணக்கு எடுப்பேன்னு சொல்லி அது என்னாச்சு, இப்படி கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. அது எதிர்கட்சியோட கடமை, அதெல்லாம் நினைவுபடுத்தி செய்யுங்கன்னு சொல்றதுக்கு. ஒண்ணுமே செய்யலை நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் உங்களையும் நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்ல வந்த உண்மையும் சேர்த்து கடந்து போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நிஜமான திட்டங்கள் அவங்க சொல்லி செய்யாது எதெல்லாம் பிரதானம் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாதான் எடுபடுங்கிறது என் பார்வை. ஆனால் இவங்களே எக்ஸாக்ஸரேட் பண்றாங்க. 90% நாங்க வந்து நிறைவு செஞ்சோம். அதே மாதிரி அவங்களும் எக்ஸாக்ட் பண்றாங்க. ஒண்ணுமே நிறைவேற்றலைன்னு சொல்றதும் தப்பு தானே சார்? இல்லை, 2 பேரும் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா அதை எடுத்துட்டு வாங்க. இவ்வளவெல்லாம் பண்ணேன்னு நீங்க சொல்லுங்க, இதையெல்லாம் பண்ணலைன்னு நாங்க நினைவுபடுத்துறோம்னு சொன்னாதான் மக்கள் உங்களை ரசிப்பாங்க, எதிர்கட்சிகளை. ஸோ நமக்காக குரல் கொடுக்கவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை நோக்கி அந்த பார்வை திரும்பும். அதுதானே சார் எதிர்கட்சியோட கடமை. நீங்க எதை செய்ய தவறினீர்களோ அதை சொல்லணும். ஒண்ணுமே செய்யலைன்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாருன்னு கொஞ்சம் முகம் சொல்லிச்சிருவாங்க. யதார்த்தத்துக்கு வாங்க. அரசியல்ல யதார்த்தத்துக்கு வேலை இல்லை. துரோகம், சூழ்ச்சி, எப்படி அவனை காலம் வாடுறது, இப்படிதான் அதான் அரசியல். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிஜமா பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சுன்னு எடப்பாடி ஒற்றை குரல் ஓங்கி ஒழிச்சுச்சுன்னா அரசு ஊழியர் மத்தியில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்ல எல்லாம் 5 நாள் 4 நாள் 3 நாள்ல ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணிடலாம். ஹார்ட் சர்ஜரி எந்த ஜிஹெச்குள்ளே போனாலும் ரெடியாக இருக்கும், டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ 3 மாதம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய மருத்துவமனைகள் நிறைய ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா டாக்டர்ஸ் இல்லை. இந்த உண்மைகளை எடுத்து பேசணும். அவர் எதுக்கு 594 437 தான் சொல்லி என்னத்துக்கு இந்த கணக்கு? மக்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவர்களை பாதித்து கொண்டிருக்கிற விஷயங்களை ஒன்றை எடுத்து பேசினாலே இது மக்கள் இதில் எடுபடும் நான் சொல்கிறேன். நேரடியாக ஆட்குறைப்பு ஏன் நீ ஆள் எடுக்கல? இத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனாயிரம் பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க எனக்கு தெரியாது. எடப்பாடிக்கு சொல்றதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர் அந்த சீட்லேயே உட்கார்ந்துருந்தவர் தரவுகள் எடுத்து வச்சிருப்பாருப்பா, இப்போ என்னப்பா அப்டேட்டு அப்படின்னு கேட்டு வாங்குறது 1/2 மணி நேரம் வேலை எடப்பாடிக்கு. ஒரு வருஷத்துக்கு 35,000 பேர் ரிட்டையர் ஆகிறானே, நீ 3,500 பேர் கூட திருப்பி ஆள் எடுக்க மாட்டியே, இதுதான் நீங்கள் ஆட்சி செய்கிற லட்சணமா அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்ட் கேட்டால் தான் எடுபடும். அரசு ஊழியர்லாம் உங்களை நோக்கி பார்ப்போம். அந்த அரசு ஊழியருடைய குடும்பங்கள், அரசு வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற குடும்பங்கள் உங்களை நோக்கி பார்ப்பாங்க. ஓட்டுக்காக இல்லை, அவங்களுடைய அந்த வலிக்கு நீங்க ஒரு மருந்து தடவுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேச்சு. அப்படி கன்ஸ்ட்ரக்டிவா நடத்துங்கன்னு சொல்றோம் அந்த போராட்டத்தை. மற்றபடி திமுக கிழிச்சு தொங்க விடுறதுக்கு வேற வேலையே இல்லையா, விஷயமே இல்லையா? ஊழல்னு யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா? லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது யாராவது பேசுறீங்களா? எடப்பாடி பேசுறாரா? பேச மாட்டாரு. ஏன்னா அவர் செஞ்ச ஊழல திமுக வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவர் மேல ஒரு தூசி கூட விழாம பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால ஆமா, அவர் அதை பத்தி பேசுறதே இல்லை. பேச வேண்டிய விஷயத்த உறக்க பேசணும் சார். நிஜமா நான் எடப்பாடி நான் அட்வைஸ் பண்ணல, ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய பார்வையை சொல்றேன். நீங்கள் எடுக்கிற எந்த விஷயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு ஓரளவு யூகிச்சுக்கிட்டு நான் அதை சொல்றேன். ஒற்றை பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போற ஊர்ல எல்லாம் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கணும். 590 சொன்னாங்க, 480 தான் சொல்றதை விட அந்த 110ல் எது பிரதானமான 10 ஊர்ல ஒன்னொன்னா பேசணும். அதுதான் எடுபடும். அதுல திமுகவை அம்பலப்படுத்தணும். ஏன் 590னா 490 இத்தனை பண்ணிட்டோன்னு நீங்க சாதனையா சொல்லிக்கிறீங்களே, இந்த 110 கோரிக்கை இல்லையா, இந்த 90 கோரிக்கை இல்லையா? அது இல்லாமல் எதுக்கு டைப் பண்ணீங்க? அது இல்லாமல் இதை பிரிண்ட் பண்ணி எதுக்கு பைண்ட் பண்ணீங்க? ஒரு வெளியீட்டு விழா எதுக்கு நடத்துனீங்க? அப்படி கேட்கணும் சார். நம்பர்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. 590ல் இத்தனை பண்ணோம், 610ல் இத்தனை பண்ணோம். மக்களுக்கு அதை பற்றி என்ன சார் கவலை? ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதனுடைய தாக்கம் இன்னைக்கு எப்படி இருக்கு? 4.5 வருஷமா அந்த பிரச்சனையை பற்றி திரும்பி கூட பார்க்காம இன்னைக்கு என்னமோ அந்த கதியில் அந்த மக்களை வச்சிருக்கீங்களே. ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஒரு எம்பிசியாக மாற்றுவோன்னு சொன்னீங்களே, இல்லை இவங்களுக்குலாம் ஒரு பொது பேர் சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இல்லை இவங்களுடைய வருமானத்தை இது குறைஞ்சபட்சம் இவ்வளோ கொடுப்பேன்னு சொன்னீங்களேன்னு இஷ்யூ பைஸ் எடுத்து பேசணும் சொன்னேன். ஒரு ஊருக்கு ஒரு இஷ்யூ எடுத்து பேசுனா 10 பேசினாலே இது எடுப்படும் சார். ரைட். ஸோ அப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்னெல்லாம் நடக்குது. தாக்கத்தை ஏற்படுத்து நம்ம பொறுத்து இருந்தால் அது பொலிட்டிக்கலானாலும் சரி, பிரச்சனைகளானாலும் சரி, சர்வதேச உறவுகளானாலும் அந்தந்த நேரத்து டெவலப்மெண்ட்டை பார்த்து தான் விமர்சிக்கணும். எடுத்தோடனே அது அவ்வளோதான் இது எவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிற எந்த பிரச்சனையானாலும் சூழ்நிலை எப்படி இருக்குன்றதையும் கவனிப்போம் சார். அது தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.
No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.